السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلق تفضيلا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الناس أنفعهم للناس، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலும் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதம் ஒன்றுதான் தீர்வு என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் ரசூலுடைய சில வார்த்தைகளை இந்த ஜும்ஆவினுடைய தருணத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஆகச் சிறந்த படைப்பு தான் மனிதன். இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த படைப்பாக மனிதன் உயர்வாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் மனிதனால் மட்டும்தான் நல்லது கெட்டதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. உலகத்திலே மனிதன் அல்லாத எவ்வளவு பெரிய ஜீவராசிகளாக இருந்தாலும் அந்த ஜீவராசிகள் மனிதனை விட சிறப்பு பெறுவதில்லை. மனிதனுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்ததன் பின்னணியில் மனிதன் இந்த உலகத்தில் நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய சக்தி படைத்தவனாக, ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறார். அதனால்தான் மனிதன் எல்லா படைப்புகளை விடவும் சிறந்தவன். உலகத்தில் அந்த சராசரங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தஆலா மனிதனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். துவக்கத்திலே ஓதி காட்டிய இறைவசனம் சொல்வது போல, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலேயும் தரையிலேயும் அவனை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் த்வய்யிபாத், பரிசுத்தமானவைகளை அவனுக்கு நாம் உணவாக கொடுக்கிறோம். وفضلناهم على كثير ممن خلق تفضيلا, உலகத்திலே அல்லாஹ் மனிதன் அல்லாமல் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட பல்வேறு வகையான படைப்புகளை விடவும் ஆகச் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை ஆக்கியிருக்கிறான். நாம் மனிதனை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே மனிதன் ஆகச் சிறந்த ஒரு படைப்பு. மனிதன் பிற படைப்புகளை விட ஆகச் சிறந்தவன் என்கிற ஒரு ஸ்தானத்தை உணர வேண்டும் என்பதுதான் இந்த எல்லா கட்டமைப்புகளுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று குர்ஆன் எடுத்து கூறும் பொழுது, அல்லாஹ்விற்கு வழிபட வேண்டும் என்பதும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமும் இன்ன பிற படைப்புகள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமும்.
உலகத்திலே எல்லா படைப்புகளும் அதனை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்றன. மனிதனும் அதை செய்ய வேண்டும். இபாதத் என்கிற வணக்க வழிபாடுதான் மனித படைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம். குர்ஆன் இந்த வசனத்தை நாம் அடிக்கடி செவியுறுவதுண்டு. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக, இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப வணக்க வழிபாடு என்பது இறைவனுக்கு முற்றிலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. சிரம்பணிதல் என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமானது. ஒருவன் தன் தலையை, நெற்றியை பூமியிலே வைத்து வணக்க வழிபாட்டை வெளிப்படுத்துவது இறைவன் இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன், அவனுக்கு வழிபட்டவன் என்பதை வெளிக்காட்டுகிற, அதனை பறைசாற்றுகிற ஒரு நிகழ்வு. ஆனால் பாருங்கள், உலகத்திலே ஒரே ஒரு முறை மட்டும் மனிதன் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இறைவனைத்தான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் மனிதனை படைத்தவனுடைய நோக்கம் என்றாலும், ஒரே ஒரு முறை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு பிற படைப்புகள், மனிதன் அல்லாத ஒரு படைப்பு சுஜூது செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலையை ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே மட்டும் ஏற்படுத்தினார். இந்த உலகத்தில் அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட உடனேயே அல்லாஹ் கிட்ட கட்டளை, ஜின்களுக்கும் சரி மலக்குகளுக்கும் சரி, இவர்களுக்கு நீங்கள் சிரமணிய வேண்டும் என்று சொன்னது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஏன் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்றால், இங்கே பல்வேறு இதற்கான விளக்கங்கள் இருந்தாலும் கூட, மனித படைப்பு என்பது, மனிதன் என்பவன் கண்ணியத்திற்குரியவனாக பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உன்னதத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை நிகழ்ச்சி இருக்கிறான் என்பது அறிஞர்கள் கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மனிதம் என்பது மிக புனிதமானது என்பதை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா பல்வேறு தருணங்களிலேயும் பறைசாற்றி இருக்கிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதம் எவ்வளவு தூரம் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் அன்றாட செய்திகளாக மாறி போய்விட்டது. முதலில் எல்லாம் ஒரு கொலை செய்தி வருகிறது என்றால், ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விட்டார் என்கிற செய்தி வருகிறது என்றால், நம்முடைய உள்ளங்கள் பதறி போகும். என்ன இப்படியான ஒரு நிகழ்வு நடந்துவிட்டதே என்று தோன்றும். இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களை, மன வள ஆய்வாளர்கள் சொல்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களிலே ஒன்று நியூஸ் பார்க்க கூடாது, நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களிலே ஒன்று செய்தித்தாள்கள் வாசிக்க கூடாது என்கிறார்கள் இன்றைக்கு சமகால சூழலில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது ஊக்குவிக்கப்படுகிறது, இன்றைக்கும் ஊக்குவிக்கப்படுகிறது தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற செய்திகளுடைய தரத்தை பொறுத்து, இன்றைக்கு இருக்கிற செய்திகளுடைய யதார்த்தங்களை கவனத்திலே கொண்டு நீங்கள் தயவு கூர்ந்து நியூஸ்களை பார்க்காதீர்கள், செய்தித்தாள்களை வாசிக்காதீர்கள். என்ன காரணம்? நீங்கள் நியூஸ்களை திறந்தால், செய்தித்தாள்களை திறந்தால் முழுக்க மனித குலத்திற்கு எதிரான மாபாதக செயல்கள் நிகழ்ந்ததுடைய அப்டேஷன் தான் இன்றைக்கு எல்லா செய்திகளையும் ஆக்கிரமித்திருக்கிறது. அதனைத்தான் எல்லா ஊடகவியலாளர்களும் எடுத்து மக்கள் மத்தியிலே பரப்புவதிலே முனைகிறார்கள். அதில் எல்லா ஊடகங்களும் விதிவிலக்கல்ல, எந்த ஊடகங்களும் விதிவிலக்கல்ல என்று சொல்கிற நிலைமை. அதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, டிபிஆர் ரேட்டா. அந்த ரேட் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், தன்னுடைய ஊடகத்திற்கு கிடைக்க வேண்டும். அது இஸ்லாமிய ஊடகங்களுக்கு கூட அதில் விதிவிலக்கல்ல என்று போகிற ஒரு நிலைமை. இன்றைக்கு சோசியல் மீடியா அது ஒரு மிகப்பெரிய ஊடகமாக, செய்திகளை பரப்புவதற்கான ஊடகமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில், செய்திகளில ஏது இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறதோ அந்த பரபரப்பான செய்தியை பரப்புவதனால் இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை என்ன தீமை எதையும் சிந்திக்காமல் எல்லோரும் செய்வது போல நாமும் செய்வதுதான் நம்முடைய ஊடகம் பரபரப்பாக ஆகுவதற்கான வாய்ப்பு என்கிற அடிப்படையில் எல்லோரையும் போல செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு செய்திகளை எல்லாம் ஆக்கிரமித்திருப்பது மிக பெரும் நெகட்டிவான எதிர்மறையான செய்திகள் தான். இன்றைக்கு எல்லா செய்திகளும் மனித குலத்திற்கு எதிரானது, கொலைபாதக செயல்களை சொல்லக்கூடியது. கடந்த வாரத்தினுடைய செய்திகளை தமிழக அளவிலே அல்லது இந்திய அளவிலே பேசப்பட்ட செய்திகளாக நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாம் மனித குலத்தை சிதைக்கக்கூடிய, மனித மாண்புகளை சிதைக்கக்கூடிய. இங்கே ஒரு கல்லூரியினுடைய மாணவன் தன்னுடைய காதலை அந்த மாணவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக
கத்தியால் குத்தினான் என்பது நம்முடைய ஊரினுடைய பரபரப்பான செய்தி. யூடியூப் சார்ந்த ஒரு தொடர்புகளிலே ஒரு மரணம் அது கொலையாக இருக்கலாம் என்கிற கோணத்தில் பேசப்படுகிற ஒரு செய்தி இன்றைக்கு தேசிய அளவிலே பரபரப்பு. எல்லாவற்றையும் விட மேலாக தான் இன்ன இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு இசையமைப்பாளர் சொன்ன அந்த செய்தி இன்றைக்கு எல்லோராலும் விவாதிக்கப்படுகிற ஒரு செய்தியாக மாறி போயிருக்கிறது. ரஹ்மான், நான் சமீப காலமாக புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அதற்கு மதம் காரணமாக இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்ன செய்தி இன்றைக்கு எல்லா ஊடகங்களுடைய ஹாட் நியூஸ் அதுதான். ஏன் அவர் அப்படி சொன்னார்? அவர் சொன்னது மிக பெரும் தவறான கருத்து என்று பேசுகிற ஒரு நிலை. அந்த செய்தி ஊடகங்களிலே ஒரு சமூக ஆர்வலர் தன்னுடைய கருத்தை இப்படி பதிவு செய்கிறார்: அவர் பேசியது, அவர் சொன்ன கருத்து முற்றிலும் தவறானது. இந்தியாவினுடைய சூழல் அப்படி இல்லை, தேசத்தினுடைய சூழல் அப்படிப்பட்ட பாகுபாட்டிலே எல்லாம் இல்லை என்று வருந்து கட்டி கொண்டு பலரும் பேசுகிறார்கள். பல அரசியல்வாதிகளும் பேசுகிறார்கள், ஆட்சியாளர்களும் பேசுகிறார்கள். இன்றைக்கு ஊடகத்தினுடைய மிக முக்கியமான விவாத பொருளாக அது மாறி இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிற அந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில், கருத்துக்களுக்கு மத்தியில் நான் ஒன்று சொல்ல தோன்றுகிறது. இதுவரைக்கும் இப்படியான கருத்துக்களை எதிர்க்காத ஒரு மனிதர், இதுவரைக்கும் எந்த விமர்சனமான கருத்துக்களையோ பிறரை சாடியோ பேசாத ஒரு மனிதர் திடீரென்று ஒரு கருத்தை பேசுகிறார் என்றால் அவருடைய மனதில், உள்ளுணர்வில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று பொருள். அப்படி என்றால் அவரை பாதிக்க செய்திருக்கிற வகையில் இந்த தேசத்தினுடைய ஏதாவது செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற அடிப்படையிலே ஊடகங்கள் விவாதத்தை முன்னெடுத்தால் நல்லது. ஆட்சியாளர்கள் அந்த கோணத்தில் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் நல்லது. இதுவரைக்கும் பேசாதவர் ஏன் இப்படி பேசுகிறார்? அவருக்கு என்ன அப்படி நடந்தது? அப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா? நாம் பரிசோதிக்கலாம், ஆய்வு செய்யலாம் என்கிற கோணத்தில் பேசப்பட்டால் அது இந்த தேசத்தினுடைய மக்களின் மீதுள்ள நலனின் மீதான அக்கறை என்று எடுத்துக் கொள்ளப்படும். மாறாக இவர் ஏன் பேசினார் என்பதுதான் விவாதமாகிறது என்று அந்த ஊடகத்திலே ஒரு நபர், ஒரு சமூக ஆர்வலர் சொன்ன கருத்தை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு பேசப்படுகிற எல்லா கருத்துக்களும் மனிதத்தை சிதைக்கக்கூடிய, மனித உணர்வுகளை பாழாக்கக்கூடிய, மனிதர்களை மட்டம் தட்டி அவர்களை இல்லாமலாக்கக்கூடிய வகையிலான ஒரு போக்கை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் சமகாலத்தினுடைய நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக் கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லிமாக, ஒரு இறை நம்பிக்கையாளராக, ஒரு அற்புதமான உன்னதமான கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற முஸ்லிம்கள் நாம் இஸ்லாத்தினுடைய தாற்பயங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. உலகத்திலே மனிதத்தை 100% நிலைநாட்டிய பெருமை என்பது இஸ்லாத்திற்கு தான் உண்டு. நீங்கள் மற்ற கொள்கைகளையும் உலகத்திலே நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், இஸ்லாத்தினுடைய கொள்கையும் ஆய்வு செய்து பாருங்கள். பிற கொள்கைகள், அந்த கொள்கைகளில் உண்மைத்தன்மை இருக்கிறதோ இல்லையோ, மனிதர்கள் அந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய தெய்வீகம் சார்ந்த, கடவுள் சார்ந்த எந்த கொள்கையாக இருக்கட்டும், அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் அது உனக்கு நலன் தருகிறதோ இல்லையோ, நீ எடுத்து சொன்னால் அது உனக்கு பாதிப்பை தருகிறதோ இல்லையோ, நீ அடுத்தவர்களிடத்தில் அதனை எத்தி வைக்கும் பொழுது அடுத்தவர்கள் அதனை மகிழ்ச்சியாக இருப்பார்களோ, நிம்மதியாக இருப்பார்களோ, அதுவெல்லாம் தேவையில்லை. நீ எந்த கொள்கையில இருக்கிறாயோ அந்த கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கொள்கைக்காக மனிதர்களை வழிநடாத்துகிற கொள்கைகளுக்கு மத்தியில் மனிதர்களுக்காகத்தான் இந்த கொள்கை, மனிதர்களுடைய நலனுக்காகத்தான் இஸ்லாம், மனிதர்களுடைய சுபிட்சமான வாழ்க்கைக்காகத்தான் இஸ்லாம் என்கிற உயரிய அந்த நெறி என்கிற தாற்பயத்தை இந்த உலகத்திலே அறிமுகம் செய்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதனால்தான் பெருமானாருடைய ஹதீஸ் இப்படி அமைந்திருக்கிறது: அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலவை நாடுவதுதான். மார்க்கத்தினுடைய உயரிய பண்பாடும் நோக்கமுமே அடுத்தவர்களுடைய நலன்தான் என்கிற ஒரு அற்புதமான கொள்கையை மனிதர்களுக்காக வேண்டியே உண்டாக்கி வைத்து அதனை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று எடுத்து ஒரு கொள்கையை உலகத்திலே பரப்பப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்திலே வேறு எந்த கொள்கையும் கிடையாது. அதனால்தான் பேசினால் நீ எப்படி பேச வேண்டும் என்பதை சிந்தித்து பேசு. உன் நடத்தையில், உன் பாவனையில் கூட மனித
உணர்வுகள் சிதைக்கப்பட்டு விடக் கூடாது என்ற உபதேசத்தை குர்ஆன் பல இடங்களில் எடுத்து சொல்கிறது. மக்களிடத்தில் நீங்கள் பேசினால் அழகாக பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அழகிய முறையில் பேசுங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை குர்ஆன் எடுத்துக் கூறுகிறது. வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்திலிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாது. வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்திலிருந்து உன் முகத்தை கூட திருப்பிக் கொள்ளாது. ஏன் இப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அப்படி செய்வதனால் எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவர் மனம் புண்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அப்படி கூட நீ நடக்காது. வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில் நீ நடக்கும் பொழுது உன்னுடைய அந்த நடை கூட அடுத்தவர்களுடைய உணர்வுகளை சிதைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது, நடந்தால் கூட. என்றால் இப்படிப்பட்ட உபதேசங்களை குர்ஆன் எடுத்துக் கூறுவதனுடைய நோக்கம் மனித மாண்புகள் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒருவேளை நீ மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லையா, மனித மாண்புகளை, மனிதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தன்மை உன்னிடத்தில் இல்லையா, அதில் நீ குறைபாடு உள்ளவனாக இருக்கிறாயா, நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தருணங்கள் இருக்கிறது, பல்வேறு படைப்புகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீ பார், அவற்றிலிருந்து நீ பாடம் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி கால்நடைகளை வைத்து இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு பாடம் புகட்டுகிற ஒரு வேதமாக குர்ஆன் இருக்கிறது. அந்த கால்நடைகளை வைத்து, ஜீவராசிகளை வைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் மனித மாண்புகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற அமைப்பிலே அமைந்திருக்கிறது என்பது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்களாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆட்டை பற்றி பேசுகிறான், மாட்டை குறிப்பிட்டு பேசுகிறான், தேனியை பற்றி பேசுகிறான், குதிரையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான், ஒட்டகத்தை பற்றி பேசுகிறான். இப்படி ஜீவராசிகளை குறித்து குர்ஆனிலே சூறாக்களுடைய பெயர்களே அமைந்திருக்கிறது. நஹல் என்பது, தேனி என்பது ஒரு சூறாவினுடைய பெயர். பக்ரா என்பது மாட்டை மையப்படுத்தி உள்ள ஒரு அத்தியாயம், ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தினுடைய பெயர். இப்படியாக பல்வேறு ஜீவராசிகளுடைய செய்திகளை அல்லாஹ் சொல்லி அங்கே அல்லாஹ் மனிதனுக்கு பல பாடங்களை உணர்த்துகிறான். மனிதா, உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய செயலாக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். இப்படி பல்வேறு விதத்திலேயும் பாடங்களை மனிதனுக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. கால்நடைகளை கொண்டு உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. இன்ன ஃபில் அன்ஆமி லஇப்ரா, நிச்சயமாக கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். கால்நடைகளிலே, ஜீவராசிகளிலே என்ன படிப்பினை? சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா நாயை பற்றி பேசுவார். வகல்புஹும் பாசிதும் திராஇஹி பில் வஸீத். இளைஞர்கள் 7 பேர், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு தன்னுடைய அந்த தேசத்தை விட்டு, ஊரை விட்டு ஒதுங்கி வந்து அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய அந்த சூழலில் நாம் அகப்பட்டுக் கொள்ள கூடாது என்ற ஒரு உயரிய லட்சியத்தோடு அவர்கள் அந்த குகைக்குள்ளே ஒதுங்கிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நூற்றாண்டுகளாக உறக்கத்தை கொடுத்தான் என்பது கருத்து சொல்லக்கூடிய வரலாறு. அந்த குகைவாசிகளோடு சேர்ந்து ஒரு நாயும் இருந்தது. அந்த நாய் அந்த குகையினுடைய வாசலிலே கால்களை விரித்துக் கொண்டு அமர்ந்திருந்தது என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அறிஞர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த நாயின் வழியாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உணர்த்த வருவது சத்தியம். அது எவ்வளவு குறைவான நபர்களை கொண்டு நிலைநிறுத்தப்பட்டால் அவர்களோடு இணைந்திருக்கிற நபர்கள் சத்தியத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரிதான். அந்த அடிப்படையிலேதான் அந்த நாய் அவர்களோடு இணைந்திருந்தது, அது கட்டுப்பட்ட தன்மையோடு இருந்தது, அதனால் அது சிறப்பு பெற்றது என்பதெல்லாம் உணர்த்துகிற செய்தி என்ன? சத்தியம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் அதனோடு இணைந்திருப்பவர்கள் அந்த சத்தியத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கிற பறைசாற்றுதலை அந்த ஜீவராசியாக இருக்கக்கூடிய நாய் உணர்த்தி காட்டுகிறது என்பதெல்லாம் அறிஞர்களுடைய விளக்கங்களாக இருக்கிறது. இன்றைக்கு சமகாலத்தினுடைய சூழல்களை யோசித்து பாருங்கள். சத்தியத்தின் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? சத்தியம் எதுவோ அதற்கு பின்னால் இன்றைக்கு சமூகம் இருக்கிறதா? அதனை பார்க்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்களா?
நல்லது எது, உண்மை எது என்பதை பார்த்துதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறதா என்பதை யோசித்து பார்த்தால், எது பொய்யோ, எது அசத்தியமோ, எது தவறோ, அதற்கு பின்னால் தான் அத்தனை பேரும் சாரை சாரையாக அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது. யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருமைப்படுத்தப்படுவதும், ஒற்றையாக இருப்பதும், தனித்து விடப்படுவதும் தான் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலாக இருக்கிறது என்றால், குர்ஆனுடைய அந்த வசனங்கள் இன்றைக்கு சமகாலத்திற்கு ஒரு பாடத்தை அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சமகாலத்தினுடைய மனிதர்கள் எல்லா காலத்திற்குமான வேதமாக குர்ஆன் இருக்கிற காரணத்தினால் சமகால மனிதர்கள் பாடம் பெற வேண்டிய ஒரு அவசியம் குர்ஆனில் இருந்து இன்றைக்கு இருக்கிறது. எது உண்மையோ அதற்கு பின்னால் இருக்க வேண்டும். ஜீவராசிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா பாடம் நடத்துகிறார். அடுத்து அல்லாஹ் தஆலா எறும்பை பற்றி பேசுகிறார். எறும்பு நமக்கெல்லாம் தெரியும். எறும்பு என்று வந்துவிட்டால் அந்த வரலாற்றை நினைவு கூறாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு அதிகமாக நாம் எடுத்துக் கூறுகிற ஒரு வரலாறு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே எறும்பு நடந்து கொண்ட அந்த விதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். எறும்பு சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அந்த படைகளும் வருகிற அந்த சூழலில் எறும்பினுடைய தலைமை எறும்பு தன் சகாக்களுக்கு, தன் சமூகத்திற்கு இப்படியான ஒரு எச்சரிக்கையை சொல்லும், எடுத்து கூறும். குர்ஆன் சொல்கிறது, காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வருகிறார்கள். எறும்புகளே கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அவர்கள் நம்மை மிதித்து விடக்கூடும், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று தன் சொந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த எறும்புகள் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். இங்கே அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த எறும்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உங்கள் சொந்த சமூகம் நசுக்கப்படும் பொழுது, உங்களுடைய சொந்த சமூகத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த சொந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு சமூகத்தினுடைய உறுப்பினர்களுக்குமான கடமை. அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என்கிற அற்புதமான பாடத்தை அல்லாஹ் எறும்பின் வழியாக இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டுகிறான் என்பது அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, அந்த நேரத்தில் கூட அந்த எறும்பு பேசக்கூடிய அற்புதமான துணி இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், வஹும் லா யஷ்உரூன் என்று சொல்கிறது. சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வருகிறார்கள். அவர்கள் வரும் பொழுது நம்மை மிதித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மிதித்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நமக்கு பாதிப்பு தான் ஏற்படும். அவர்கள் ஒருவேளை நம்மை மிதித்து விடுவது என்பது தெரிந்து செய்வதல்ல, தெரியாமல் கூட அவர்கள் நம்மை விரித்து விடலாம். அவர்கள் அறியாமல் கூட அதை செய்து விடலாம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று அந்த எறும்பு பேசக்கூடிய அந்த துணி எல்லாம் இந்த மனித சமூகத்திற்கான மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. இந்த ஜீவராசியிடமிருந்து நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? தெரிந்தே நசுக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. தன் சொந்த சமூகம் தெரிந்தே, எல்லோருக்கும் தெரிந்து நசுக்கப்படுகிறது. ஆனால் அந்த சொந்த சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்திடம் இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். தெரிந்தே நசுக்கப்படுகிறார்கள், திட்டமிட்டு நசுக்கப்படுகிறார்கள், இரக்கமின்றி நசுக்கப்படுகிற சூழல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படியான கண்கொண்டு பார்க்கிறோம், பார்க்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற குர்ஆனுடைய வழிகாட்டுதலுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தேனியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். தேனி உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய மதுரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவராசி. அது தேனி உலகத்திலே ஆக சிறந்த ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் தான். தேனை போல இந்த உலகத்திலே ஒரு நோய் நிவாரணம் இல்லை என்பது நாம் அறிந்த செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த தேனியை பெயரிட்டு ஒரு அத்தியாயத்தை இறக்கி அந்த தேனியின் வழியாக வரக்கூடிய படிப்புரைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா எடுத்து கூறுகிறான். அதிலே சுருக்கமாக இறைவன் சொல்ல வருவது, அந்த தேனி எப்படி தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு பூக்களாக சென்று தேனியை சேகரித்து கொண்டு வந்து அதனை ஒரு ஒட்டுமொத்த இடத்திலே குவித்து அதனை மக்களுக்கு பலனுள்ளதாக ஆக்குகிறதோ, அதுபோல மனிதா நீயும் செயல்பட வேண்டும். உனக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் பிறருடைய நலனுக்காக
இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தாலும் கூட பிறருடைய நலனில் நீ அக்கறை கொண்டு அவர்கள் மதுரத்தை சுவைப்பதற்கு நீ காரணியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் தேனியுடைய வரலாற்றை அமைத்திருக்கிறான். தேனியை உயர்வான ஒரு ஜீவராசியாக அல்லாஹ் தாலா காட்டுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் தாலா ஒரு ஜீவராசியை பார்த்து நாம் வகை அறிவித்தோம், செய்தி அறிவித்தோம் என்று சொல்லி கண்ணியப்படுத்துகிற அளவிற்கு தேனி ஒரு உயர்ந்த ஒரு ஜீவராசியாக இருக்கிறது. தேனிக்கு ரப்பு அல்லாஹு தஆலா ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்தான், செய்தி அறிவித்தான் என்று சொல்லி அந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தி அந்த ஜீவராசியினுடைய பாடங்களை மனித சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா முன்மாதிரியாக ஆக்கி தருகிறார். எனவே உலகத்திலே பிற படைப்புகள் அது சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும், மனிதா நீ பிறரை மதிக்க கற்றுக்கொள், பிறரை கண்ணியமாக நடத்த கற்றுக்கொள், பிறருடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள், பிறருக்கு பலனுள்ளவராக நீ உன் வாழ்வை அமைத்துக் கொள் என்பதுதான் உலகத்திலே எல்லா ஜீவராசிகளுடைய செயல்பாடுகள் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது என்பதை குர்ஆனின் வழியாக அல்லாஹு தஆலா பாடங்களாக எடுத்துரைக்கிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஜும்ஆவிலையும் ஓதப்படுகிற இறைவசனம் அது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒட்டகத்தை கொண்டு இங்கே அல்லாஹ் பாடங்களை எடுக்கிறான் மனித சமூகத்திற்கு. ஒட்டகத்தினுடைய பிரதானமான 2 தன்மை இருக்கிறது. ஒட்டகத்திற்கு வெட்க உணர்வு அதிகம், அதே போல ஒட்டகம் மிகுந்த சகிப்புத்தன்மை உடையது, மிகுந்த சகிப்புத்தன்மை உடையது. அப்படிப்பட்ட அந்த ஜீவராசியை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு உணர்த்த வருவது, மனிதா மனித உறவுகளோடு நீ சேர்ந்திருக்கும் பொழுது சகிப்புத்தன்மை என்பது மிக முக்கியமானது. இந்த ஒட்டகத்திலிருந்து அதற்கான பாடம் உனக்கு இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே சமீபத்திலே கூட அரசியல் தளத்திலே மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை சகிப்பின்மை, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தேசம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் தான் ஜீவராசிகளுக்காக, மாடுகளுக்காக மனிதனை கொள்ளக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று மிக வேகமாக பேசப்பட்ட ஒரு நிலைகளை எல்லாம் இன்றைக்கு தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். இங்கே இந்த எல்லா ஜீவராசிகளையும் வைத்து அல்லாஹ் மனிதனுக்கு பாடம் நடத்துவது என்ன? ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு மனித சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு அதுவெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் சகிப்புத்தன்மையற்ற எந்த அளவிற்கு இன்றைக்கு பேச வேண்டியது இருக்கிறது என்றால், அது ஏதோ வெளிநபர்களை நாம் பேசுவதல்ல, சொந்த சமூகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு உயரிய கொள்கையில இருக்கக்கூடிய நாமும் நம்மை குறித்து பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். உலக ஓட்டத்தில், எல்லோரும் ஓடுகிற ஓட்டத்தில், எல்லோரையும் போல விமர்சனம் செய்து கொண்டு, எல்லோரையும் போல பேசிக்கொண்டு, எல்லோரையும் போல நடந்து கொண்டு, எல்லோரையும் போல சுகம் அனுபவித்துக் கொண்டு வாழ்வதல்ல ஒரு சத்திய விசுவாசியினுடைய யதார்த்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது. மாறாக ஒரு சத்திய விசுவாசி எது சரி எது சரியில்லை என்பதை சரியாக தீர்மானிக்க வேண்டும். தன் உள்ளுணர்வை அவன் அடிக்கடி கிளறி விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நான் சிந்திப்பது சரியா, பேசுவது சரியா, நடப்பது சரியா, என் உணர்வுகள் சரியா, நான் அடுத்தவர்களோடு உள்ள பரிமாற்றங்களை சரியாக அமைத்துக் கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். இவ்வளவு செய்திகளை அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் அதுதான். ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், சாதாரண ஜீவராசிகளுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் கூட மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறதோ என்று நினைக்க தோன்றுகிற அளவிற்கு மனித சமூகத்தினுடைய அந்த பண்புகளும் குணநலன்களும் மிக கீழாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான இந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் செய்யும் போது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ, அந்த வீடியோவில ஒரு வண்டு, அது அழகாக அவர் படம் எடுத்திருக்கிறார். ஒரு வண்டு, அந்த வண்டு ஒரு வெட்டுக்கிளி இறந்து போய்விடுகிறது. இறந்து போன அந்த வெட்டுக்கிளியை அந்த வண்டு என்ன செய்கிறது என்பதை அவர் படம் பிடித்து அதை செய்தியாக சொல்கிறார். அந்த வண்டு சின்ன ஒரு வண்டு, வெட்டுக்கிளி என்ன செய்கிறது, அது இறந்து போய்விட்டது என்பதை தெரிந்து, இறந்து போன அந்த ஜீவராசி இறந்து போன நிலையில் அப்படியே கிடப்பது சரியல்ல, அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வண்டு நடந்து அதனை இழுத்துக்கொண்டே சென்று மண் பகுதிக்கு செல்கிறது. மண் பகுதியிலே சென்று அங்கே மண்ணை தோண்டுகிறது. தோண்டி இந்த வெட்டுக்கிளியை உள்ளே கொண்டு போய் நுழைத்து மறுபடியும் மண்ணை வைத்து மூடுகிறது. இதை அற்புதமாக படம் பிடித்து அதன் வழியாக அவர் சொல்ல வருவது, சாதாரண இந்த வண்டுக்கு இருக்கிற மனப்பான்மைகள் கூட இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லாமல் போகிறது. தன்னோடு வாழ்ந்த ஒரு சக ஜீவராசி இறந்து போய்விட்டது, அதற்கான மாண்பை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி
தானாக முயற்சித்து குழியை தோண்டி அடக்கம் செய்கிற அந்த மனப்பான்மை சாதாரண வண்டுக்கு இருக்கிறது. மனிதா, உன்னுடைய குணம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொள் என்கிற அடிப்படையில் அவர் செய்தியை வடிவமைத்திருக்கிறார். உண்மையில் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மனிதர்களோடு இணைந்து வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட மனிதத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேசத்தினுடைய மனிதம் எவ்வளவு தூரம் தலை தூக்கி இருக்கிறது, மனிதர்கள் எவ்வளவு மதிக்கப்படுகிறார்கள், மனித உணர்வுகளும் மனித கருத்துக்களும் எந்த விதத்தில் பார்க்கப்படுகிறது என்பதெல்லாம் இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, மனித பண்புகள் குறையும் போது மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜீவராசிகளை கொண்டு கூட உதாரணங்களையும் பல்வேறு வகையான பாடங்களையும் நடத்துகிறான் என்பதை இது போன்ற செய்திகளின் வழியாக நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் நிலை வைக்க கூடாது என்பதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த சத்திய விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்குத்தான் லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள் என்றாலும் கூட அந்த நபிமார்கள் தங்களுடைய நடத்தையை அமைத்துக் கொண்டது மனிதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் என்பதுதான் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் சொல்லக்கூடிய செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் பொழுது, பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படும் பொழுது, ஒரு பயணத்தை மேற்கொண்டு கொண்டு செல்கிற அந்த சமயத்திலே நமக்கெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒரு இடத்திலே மக்கள் எல்லோரும் சேர்ந்து தண்ணீரை இறைத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் 2 பெண்கள் ஓரமாக நின்று கொண்டு தாங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு கடுமையாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் அந்த இடத்திற்கு சென்று சய்யிதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு மிக பெரும் இறை தூதர், உலுல் அஸ்மி என்று உன்னதமாக போற்றப்பட்ட உறுதிமிக்க நபிமார்களுடைய பட்டியலிலே இடம்பெற்ற சய்யிதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சென்று அந்த பெண்களுக்கு எந்த ஒழுக்க பண்பாட்டோடு அந்த பெண்களுக்கு உதவ வேண்டுமோ அந்த ஒழுக்க பண்பாட்டை சரியாக கடைபிடித்து அங்கிருந்த அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை இறைத்து அந்த மக்களுக்கு, அந்த 2 பெண்களுக்கும் உதவக்கூடிய அந்த நிலையை, அந்த செயலை ஒரு உன்னத செயலாக குர்ஆன் எடுத்துக் கூறுகிறது. நபிமார்கள் வெறுமனே உபதேசங்களை செய்வதற்கோ ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்கோ மட்டுமல்ல, மனிதர்களுடைய நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்கிற அழகிய செய்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்குத்தான் லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுவது என்ன? ஒருவனை அல்லது ஒரு சமூகத்தை கீழிருந்து மேலே உயர்த்தி கொண்டு வரக்கூடிய பண்பாடு உள்ளவனாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே உள்ள செய்தி. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு காலகட்டம் இருந்தது, 10 பேர் சேர்ந்து கீழே இருக்கிறவன மேல கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை எப்படி இல்லாமல் ஆக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்க மனிதர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஒரு மேல்தட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தையே நசுக்க முனைகிறது. தன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று கருதுகிறது. இதுதான் இன்றைக்கு தேசத்திலே தொடங்கி உலகளாவிய பல்வேறு அடக்குமுறைகளுக்கு பின்னால் உள்ள செய்தியாக இருக்கிறது என்றால், இஸ்லாத்தை உயரிய கொள்கையாக எடுத்து நாம் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிற இதுதான் இஸ்லாம் தான் இந்த உலகத்திலே என்று பேசுகிற நாம் அதனை மக்கள் மத்தியில எவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, அந்த உயரிய பண்பாட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாமியனாக அந்த மனித உணர்வுகளை, மனித மாண்புகளை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பண்பாளர்களாக நாம் மாற வேண்டும் என்கிற செய்திகள் எல்லாம் இதற்கு பின்னால் மறைமுகமாக நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன என்பதை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு பத்திரிகையினுடைய ஒரு செய்தி, கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு செய்தி, அதை நாம் இப்போது படிக்க நேரிட்டது. ஒரு மனநலம் குன்றிய ஒரு காப்பகத்திலே மனநலம் குன்றிய அந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. அந்த ஓட்டப்பந்தயத்திலே 1 2 3 சொன்னவுடன் அந்த மாணவர்கள் ஓடுகிறார்கள். மனநலம் குன்றியவர்கள் எப்படி ஓடுவார்கள் என்பது நமக்கு கண்ணிலே படுகிறது. அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் போது அதிலே ஒரு குழந்தை இடறி விழுகிறது, கீழே விழுந்து விடுகிறது. விழுந்தவுடன் ஓடிக்கொண்டிருந்த அத்தனை பேரும் அப்படியே நின்று விட்டார்கள். நின்றுவிட்டு நேரடியாக வந்து விழுந்த அந்த குழந்தையை, விழுந்த அந்த மாணவனை தூக்கிவிட்டு, நாம் எல்லோரும் ஓட்டப்பந்தயம் எல்லாம் நடத்த வேண்டாம், நாம் எல்லோரும் கைகோர்த்து ஒன்றாக ஓடி விடுவோம், நாம் எல்லோரும் சேர்ந்து போய் கடைசியிலே எல்லோரும் ஒன்றாக அந்த கோட்டை தொட்டு விட்டால் நாம் எல்லோருமே ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி எல்லோரும் கைகோர்த்து ஒரே நேரத்தில் அந்த கோட்டை தொட்டார்கள் என்கிற நடந்த நிகழ்வு அது செய்தியாக வந்தது. இங்கே அந்த செய்தியை எழுதிவிட்டு கீழே எழுதுகிறார்கள்,
இன்றைக்கு நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய நாம் அந்த செய்தியை பதிவிடும் பொழுது மனநலம் குன்றிய அந்த பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று எழுதுகிறோம். இப்படி மிகச்சரியாக நடந்து கொண்ட அந்த பிள்ளைகளை மனநலம் குன்றியவர்கள் என்று பேசுகிறோம். ஆனால் மனநலம் நன்றாக இருக்கிற நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு நாளும் நாம் சிந்தித்ததில்லை என்று அதற்கு கீழே எழுதுகிறார்கள். உண்மையில் அப்படித்தான். நாம் அடுத்தவர்களை குறை பேசிக் கொண்டே வாழ்கிற நாம், மேல் இருக்கக்கூடிய நபர்கள் கீழ் இருப்பவர்களை ஏதாவது சொல்லி நசுக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவரவர் தன்னை குறித்து மீளாய்வு செய்ய வேண்டும் என்கிற மகத்தான செய்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புத மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாம் தான் மனிதத்தை இந்த உலகத்திலே விதைத்தது, அதுதான் விருட்சமாக்கியது. அந்த இஸ்லாம் தான் இன்றளவும் மனிதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கான தகுதியை பெற்ற ஒரே கொள்கை இந்த உலகத்திலே இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதற்கான மிக பெரும் சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றவர்கள் உத்தம திருநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் பொழுது பெருமானார் ஒரு யூத பெண்ணுடைய சடலம் செல்லும் பொழுது, அந்த சடலம் செல்லும் பொழுது, அந்த ஜனாசா செல்லும் பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். அது ஒரு உயிர் அல்லவா என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதத்தை இன்றைக்கு தேசம் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்தவர்கள் செய்த அசுத்தத்தை தன் கரத்தாலேயே பரிசுத்தப்படுத்திவிட்டு, தன் கரத்தாலேயே சுத்தப்படுத்திவிட்டு, அதை அவர்களுக்கு எந்த மனக்கசப்பும் வரக்கூடாது என்பதற்காக அதனை கடந்து சென்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் இப்படித்தான் மனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்கள். அப்படிப்பட்ட மனிதம் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறது. கனிமத்தினுடைய பருக்கள் பங்கிடப்படும் பொழுது மிக நேர்த்தியாக பங்கிடுவார்கள் பெருமானார். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சோழர் கேட்டார், நீங்கள் கொஞ்சம் மீதமாக இதனை பங்கிட வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன பொழுது, நான் நீதத்தை கடைபிடிக்காவிட்டால் இந்த உலகத்திலே யார் நீதத்தை கடைபிடிப்பது என்று சொல்லி இந்த உலகத்திற்கு தன்னை ஒரு மிகப்பெரிய நீதவான் என்பதை உறுதியிட்டு சொன்னவர்கள் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி நீதத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட மேலாக அடுத்தவர்களுடைய என்னுடைய முக சுளிப்பு கூட அடுத்தவர்களுடைய மனதை ரணப்படுத்தி விடக் கூடாது என்று கருதி ஒரு பெண்மணி திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அது மிக பெரும் புளிப்பாக இருந்தது. எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுப்பதுதான் பெருமானாருடைய உயரிய பண்பு. அந்த நேரத்திலே மட்டும் யாருக்கும் கொடுக்காமல் தனக்கு மட்டுமே உதிச்சாக்கி கொண்டு அதனை முழுவதுமாக உண்டுவிட்டு சஹாபாக்கள் விளக்கம் கேட்ட பொழுது சொன்னார்கள், ஒருவேளை அந்த பழத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டால் உங்களுடைய கருத்துக்களோ உங்களுடைய முகபாவனைகளோ அந்த பெண்ணுடைய மனதை காயப்படுத்தி விடலாம் என்று கருதிதான் அதனை நானே சாப்பிட்டுக் கொண்டு மிக நன்றாக இருந்தது என்ற வார்த்தையை அந்த பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தேன் என்று சொன்ன பரிசுத்தமான உயரிய மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மனிதத்தை இன்றைய உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் மிக மோசமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வணக்க வழிபாடுகளை கடந்து மனிதத்தை, மனித நேயத்தை, மனிதர்களுடைய மாண்புகளை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. புனித ரமலானை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசத்தில் வணக்க வழிபாடுகளுக்கான மாதம் ரமலான். நன்றாக யோசிக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை நிறைவாக செய்ய வேண்டிய, அது வணக்க வழிபாடுகளுக்கென்றே உள்ள மாதம் ரமலான். அந்த ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது பெருமானார் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்வார்கள், ஷஹருல் முவாசாத், பரஸ்பரம் அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடிய மாதம். வெறுமனே நீ வணக்க வழிபாடுகளை மட்டும் உயர்த்தி பிடிப்பதல்ல நோக்கம். எங்கே வணக்க வழிபாடு அதிகமாக உள்ள காலகட்டம் இருக்கிறதோ அங்கேயும் கூட மனிதர்களுடைய அன்பையும் பரஸ்பர நேசத்தையும் நீ உயர்த்தி பிடிப்பவனாக இருக்க வேண்டும் என்று உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த மனித மாண்புகள் எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோரையும் மனிதர்களுடைய அந்த மாண்புகளை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக, மனித மாண்புகள் சிதைக்கப்படும் பொழுது அதனை சரி செய்து மனிதர்களுடைய கண்ணியங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் உயர்த்துவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.